சூப்பர் படம். அது இன்னொரு பாட்டு. மேக்கப் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. எனக்கு அவரோட ஆக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சது. இந்த லஞ்சம் வாங்க கூட அந்த இது கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருந்துச்சு. வாய்மம் லஞ்சம் வாங்கக்கூடாது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. பார்க்கலாம் ஒன் டைம். பட் இந்தியன் 3 எப்படி இருக்கும்னு ஒரு ஆவலாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இந்த பார்ப்போம் கண்டிப்பாக. நல்லா பண்ணியிருக்காரு. எதிர்பார்த்ததை விட ஓகே, நல்லா இருந்தது. அருமையாக இருந்ததுங்க. நல்லா இருக்கு. அதே சின்ன பிள்ளைங்க அவர் இப்போ படத்தில் சொல்கிறார் இல்லைங்களா, 40 வயசுக்கு உட்பட்டவங்கன்னு. 40 வயசுக்கு உட்பட்டவங்க தான் ஆன்டி இண்டியனாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? குடும்பமாக வந்தாங்கன்னா நல்லா பார்க்கலாம். அருமையான படம். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோதான். நல்ல மெசேஜ் தான் அது. அதாவது கரப்ஷன் பற்றி தான் பேசுகிறாங்க. கரப்ஷனை ஜென்ரலாக சொல்கிறாங்க, எல்லாத்தையும் பற்றியும். ரொம்ப இப்போ விரிவாக பேச முடியாது இல்லைங்களா. இந்த படம் வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா இதில் வந்து சென்சார் பண்ணலாம் போயிருக்கு இல்லைங்களா. சென்சாரில் வந்து நிறைய விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் பிட்டாக சொல்லியிருக்காங்க. முழுசாக சொல்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. படமே ரிலீஸ் ஆகிருக்காது அப்படின்னா இல்லைங்களா. அதனால் நல்ல விஷயம் தான். இப்போ தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைமு. எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்றது ஏன்னு எனக்கு தெரில. சும்மா ஒரு வாட்டி பார்க்கலாம் ஜி. ரொம்ப நெகட்டிவ்ஸ் பரப்புகிறாங்க, அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது. ஒன் டைம் பார்க்கலாம், என்ன சொல்ல வரான்றது கேட்போமே. எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம். 3 ட்ரெய்லரும் விட்டுருக்காங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம், நல்லா இருக்கு. கமல் அவருக்கு என்ன ஜி, அவர் உலக நாயகன் நல்லா தான் பண்ணியிருக்காரு. வேறு மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது. எல்லாம் ஒரு நெகட்டிவ்ஸ் பரப்புகிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். அவ்வளோ படம் நல்லா இருந்தது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆஃப்காக வெயிட்டிங் பண்ணுறோம். மிச்சபடி மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. சொசைட்டியில் என்ன நடக்குமோ அதெல்லாம் வெளிப்படையாக காமிச்சிருக்காங்க. இன்னும் வர படங்களில் அது மாதிரி வெளிப்படையாக காமிக்கணும். சொசைட்டியில் இருக்கிற ஊழல்லாம் ஒழியணும். இன்னும் நடக்கிறத காட்டுறாங்க. கமல் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. இந்தியன் 1ல் ஒல்லியாக இருப்பார் தாத்தா, இதில் கொஞ்சம் குண்டாக இருக்கார், கண்ணு பெருசாக இருக்கார். மிச்சபடி மேக்கப்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிங்க் ஆகலை, அவ்வளோதான். மிச்சபடி கதை நல்லா இருக்குது, பார்க்கலாம். இன்ட்ரோல் வரைக்கும் கொஞ்சம் சரியில்லை, இன்ட்ரோல் மேலே நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. கமல் வந்து தான் நல்லா இருக்கும். அடுத்து 3 நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அனிருத் மியூசிக் அப்டேட்டாக இருக்குது, அதில் ஒன்றும் குறை இல்லை. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக இருந்தது. அந்த 3 பசங்க 4 பேரோட பேக்ரவுண்ட் வந்து அப்பா அம்மா ஊழல் பண்ணுவாங்க, கரப்ஷன் பண்ணுவாங்க, மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு. மிச்சபடி வேறு எதுவும் இல்லை. பாபி சிம்ஹாவோட ஆக்டிங் வந்து நல்லாயிருக்கு. இவர் விவேக்குக்கு வந்து இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். சிம்பிளாக முடிஞ்சிருக்கு. இந்தியன் 3க்காக வெயிட்டிங். ஆமாம் இல்லை, காமெடி கொஞ்சம் கம்மி தான் இதில். கவுண்டமணி, செந்தில், அப்புறம் இந்தியன் 1ல் இருக்கிற அவங்க ஒய்ஃபோட கேரக்டர்ஸ்லாம் இதில் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். மிச்சபடி அவரை மட்டும் டேரெக்டாக வெளியே வந்து காமிச்ச மாதிரி இருக்குது. கவுண்டமணி, செந்தில் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அவங்க பையனோட கேரக்டர் முடிஞ்சிடும் இந்தியன் 1ல். அவங்க இந்தியன் 1ஓட பையனோட தானே கூட இருப்பாங்க. அதனால் இவர் தாத்தாவாக வராதனால இருக்க வாய்ப்பு இல்லை. பார்ட் 3யோட ட்ரைலர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இது பீரியட்ஸ் மூவி மாதிரியும் பாதி காட்டினாங்க. அப்புறம் நடுவில் இவர் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் இது பண்ணுறதும், எஸ்ஜே சூர்யா அவர் வர்ம கலை கற்றுக்கிட்டு இவரை குத்துறதும், அது மாதிரிலாம் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்தியன் 3க்காக வெயிட்டிங். அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இதாக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது. ஆனால் நம்ம கம்பேரிசன் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு பாட்டு இதுவும். ஏன்னு கேளுங்க, அந்த பாட்டு வந்து ஜோடி இருக்குது, அதில் யங்ஸ்டராக இருக்கார் அவர். இல்லை, அவர் மட்டும் தானே இருக்கார், வயசானவர். அவருக்கு எப்படி டியூட் பாட்டெல்லாம் கொடுப்பாங்க? அவரோட இது மட்டும் நல்லா பண்ணுறாங்க. அதுக்கு தான் சித்தார்த்தம் அந்த சின்ன வயசுக்காரங்களையும் போட்டிருக்காங்க படத்துக்கு. மற்ற அந்த பாக்கிங் டாக்னு சொல்லிக்கிட்டு. மற்றபடி அருமையான படம், நல்ல படம். குடும்பமாக பார்க்கணும், ஸ்லோவாக வரும். அந்த பிக்கப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நல்ல தரமான படம் தான், பாராட்டக்கூடியது. பாட்டு இதோட நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த 2த்தையும் ஓவர்டேக் பண்ணிவிடும். அது இது பூவே தெரியுது அந்த இதில் ப்ரீவியூவில். நல்லா இருக்கும். அதுவும் நல்லா இருக்கு. அடுத்த வாட்டி கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். அதான் கரப்ஷன் பற்றி தான் எடுத்திருக்காங்க மோஸ்ட்லி. அது ஓகே, நல்ல ஒரு
பப்ளிக் நல்ல ஒரு மெசேஜ் இருந்தது. எதிர்பார்க்குறோம் நல்லா இருந்தது. எல்லாம் கரப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ அதுதான் சொல்ல வராங்க. பார்ப்போம் வார் 3 என்ன சொல்ல வராருன்றது 3ல எப்படி முடிக்கிறான்றது 3ல தான் கன்க்ளூஷன். பார்ப்போம். ஓகே தான் ஜி. அனிருத் மாதிரியே இல்லை, ஓகே தான். அதெல்லாம் தெரியல. ஒரு கம்மியாக தான் ரோல் இருக்குது எல்லாருக்குமே. 3ல தான் தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் 3க்கு. அது நல்லா இருந்தது. 3 ட்ரெய்லர் நல்லா இருந்தது, எதிர்பார்க்குறோம். ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா, அந்த சிபிஐ பிடிக்கிறவங்க எல்லாரும் சாட்சியை சொல்கிறாங்களே, அது எப்படி அது புரியாது இல்லைங்களா? யாராவது சாட்சி சொல்லுவாங்களா? இவங்க தாங்க ஆள் காட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ சொல்லுது பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தர் இதுலேயும் சொல்லுறாங்க. அது கொஞ்சம் இதாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி படம் நல்லா இருக்குது. அவர் வயசுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. அது பாராட்டுக்குரியது தான்.